ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கொழக்கட்டையோடு சேர்த்து இந்த ரவா லட்டு செஞ்சு பாருங்கள். அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு பர்த்டே பார்ட்டி, வெட்டிங் ஆனிவர்சரிக்கு கூட இந்த மாதிரி ஒரு ரவா லட்டு 10லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு நான் கீ சேர்த்துருக்கேங்க. கீ நல்லா மெல்ட் ஆகட்டுங்க. கீயில் செய்கிறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும் ரவா லட்டு. இப்போ கீ நல்லா உருகவும், அதாவது நட்ஸ் உங்களுக்கு தேவையான நட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து கிஸ்மிஸ் பழமும் முந்திரி பருப்பும். இதோடு சேர்த்து நீங்கள் வந்து பாதாம், பிஸ்தா, தேங்காய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து செய்கிறப்ப ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். பிரியப்பட்டீங்கன்னா இதோடு சேர்ந்து நீங்கள் தேங்காவை நல்லா துருவி இந்த கிஸ்மிஸ் முந்திரி பருப்பு வறுக்கிறப்பே தேங்காவும் வறுத்து தனியாக கூட எடுத்து வச்சுக்கலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வறுத்த அதே கீயில் வந்து 1 டம்ளர் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேங்க. ரவை வந்து நல்லா வறுத்து எடுக்கணுங்க. சிம்லேயே அடுப்பில் வையுங்க. அதாவது நிறம் மாறக்கூடாது. நிறம் மாறாத அளவுக்கு நம்ம ரவையை வந்து பக்கத்துலேயே நின்று பக்குவமாக நம்ம வறுத்து எடுத்துக்கணுங்க. வறுத்து எடுத்த பிறகு சுகர் வந்து வீட்டுக்கு தகுந்தாப்பில் ரவையும் சரி சுகரும் சரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. நான் 1 டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேங்க. இப்போ ஒரு ஈரமில்லாத மிக்சி ஜாராக பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஈரமில்லாத மிக்சி ஜாராக பார்த்து எடுத்துக்கோங்க. பக்கத்துலேயே எல்லா பொருட்களுமே பக்கத்துலேயே இருந்தால் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். 3/4 டம்ளர் அளவுக்கு நான் சுகர் எடுத்திருக்கேன். ஒரு 4லேருந்து 5 ஏலக்காய். இந்த சுகரோடு சேர்த்து அந்த ஏலக்காவையும் நம்ம சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டு வந்துக்கலாங்க. இப்போ நம்ம எல்லாத்தையுமே நம்ம இந்த ரவையோடு சேர்த்து இந்த பவுட்ரு பண்ண இந்த சுகரையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் ஒன்று சேர நம்ம கிளறி கொடுத்துக்கலாங்க. கிளறி கொடுத்துட்டு ஒரு நல்லா கிளறி கொடுக்குறப்பயே நம்மளுக்கு அந்த சுகரு, அந்த ரவை எல்லாம் நல்லா ஒரு வாசமாக இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த முந்திரி பருப்பும் இந்த கிஸ்மிஸ் பழத்தையும் இதோடு சேர்த்தே நம்ம சேர்த்துக்கலாங்க. ஸ்டவ்வு வந்து இப்போ அமர்த்திடலாங்க. ஸ்டவ் வந்து ஆஃப்லேயே இருக்கட்டும். இப்போ எல்லாத்தையுமே ஒன்று சேர கிளறி கொடுத்துக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பால் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு 3/4 டம்ளர்லேருந்து 1/4 டம்ளர் அளவுக்கு பால் நல்லா வெதுன்னு இருக்கணும். ரொம்ப ரொம்ப கொதிக்க இருக்கக்கூடாது. ரொம்ப ஆறி இருக்கக்கூடாது. சட்டுன்னு பாலை வந்து உடனே சேர்க்கக்கூடாதுங்க. பார்த்துட்டு நல்லா ஈரப்பசம் வர அளவுக்கு பாலை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்தவாறே நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும். நம்ம பால் இந்த ரவையும் சேர்க்குறப்பயே அப்படியே நல்லா வெந்து அந்த பாலோடு சேர்த்து மிக்ஸ் ஆகி வரப்போ அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குங்க. எனக்கு இன்னுமே கொஞ்சம் பால் தேவைப்படுது. அதனால கொஞ்சமாக நான் பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த சூட்டுலேயே நல்லா கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். பொறுக்க கையில் வந்து கொஞ்சம் எண்ணெய் அப்படி இல்லாட்டி நெய் தடவிட்டு டக்குன்னு உருண்டைகளாக உருட்டி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு அற்புதமான ரவா லட்டு தயாராகிருங்க. எனக்கு வந்து 10 ரவா லட்டு வந்து கிடச்சிச்சுங்க. இது வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வர்றப்ப இதை ஒன்றா எடுத்து கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. அப்படி இல்லாட்டி ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கூட கொடுத்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் பக்கத்தில் இருக்க வீடு ஏற்ற வீட்டிலும் கூட நீங்கள் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை உங்களோட கமெண்ட்டுகளை சொல்லுங்கள். நம்மளுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான ரவா லட்டு தயார்.